கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 20/2/2026 வெள்ளிக்கிழமை காலையில் சரியாக 8:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் காலையில் சரியாக 8 மணிக்கு சமையல் பண்ண ஆரம்பித்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சிட்ருக்கேன். சாதம் ஆகிட்டுருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலும் நான் காலையில் 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 5:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அன்பானவர்களே, நேற்று காலையில் கொஞ்சம் ரவை கிண்டி சாப்பிட்டு போனேன், அவ்வளோதான். சரிங்களா? இடையில வேறு ஒரு டீயோ வடையோ எதுவுமே சாப்பிடாம அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது ஒரு 4 சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்று காலையில் ஒரு 8:45 9 மணிக்கெல்லாம் களக்காடு இபி ஆஃபீஸ்க்கு போனேன். போய் அந்த அதிகாரியை பார்த்து அவங்கள்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி சர்வீஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நாங்கள் உங்களுக்கு கனெக்ஷன் சப்ளை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே தம்பி சித்தி மகன் அங்கே வேலை பார்க்குறாங்க. சித்தி மகனையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் சொன்னேன். அப்புறம் 2 பேருமா திரும்பியும் அந்த அதிகாரியை போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, என் தம்பியும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நேற்று இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடிய அவர் நேற்று லீவு, அதனால் அவர் நேற்று வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவரை நாங்கள் அனுப்பி வைப்போம், இன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ரொம்ப நெருக்கத்தில் தான் இருந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு தடையில்லா சான்று சம்மந்தமாக களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டேன். ஒரு மேடத்தை பார்த்து கேட்டேன். அந்த மேடம், எங்களுக்கு இன்னும் நோட்டீஸ் வரல, எங்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுவிடுங்க, 2 செட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுவிடுங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? ஒரு செட்டிலே கிட்டத்தட்ட 70 பேப்பர்கிட்ட உண்டு. 70 140. சரிங்களா? கிட்டத்தட்ட 300 ரூபா ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். 2 செட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் கால் பண்ணுவோம், நீங்கள் அப்போ அதை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் எங்களுக்கு அது வரல அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அப்படியே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன். போய் வேலைக்கிழமை வர சொல்லியிருந்தாங்க. போனேன், போய் அந்த மேடத்தை பார்த்தேன். அவங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்தாங்க. ஒரு 651 ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தந்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. ஆகவே அதை பில் போட்டு பேமெண்ட் 651 ரூபா கட்டிட்டு ப்ளஸ் அந்த வெண்டருக்கு 50 ரூபா. சரிங்களா? 700 ரூபா, 701 ரூபா, 700 ரூபா தான் வாங்கினாங்க. 700 ரூபா ஆச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு போனேன். ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போனேன். நேற்று ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தில்ல, ஐடிஆர், ஆர்டிஐயில் ஐடிஆர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சம்மந்தமாக ஒரு மெசேஜ் வந்திருந்தில்ல, அந்த மெசேஜ் எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேன்ட்டு.
அதனால் ஆடிட்டரை போய் பார்த்து அவங்கக்கிட்ட சொன்னேன், மெசேஜை கொடுத்தேன். அவங்க அதுக்குள்ளே பாஸ்வேர்டு சொன்னாங்க. சரிங்களா, அதுக்குரிய பாஸ்வேர்டை சொல்லி அப்புறம் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி, இது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, நம்ம ஏற்கனவே செப்டம்பர் மாதம் நம்ம ஐடிஆர் தாக்கல் பண்ணோம்ல, அதை அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்குரிய மெசேஜ் தான் வந்திருக்கு. இது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் வந்து ப்ளூ கலரில் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பட்டை அதில் இருக்கும். ப்ளூ கலரில் உள்ள பட்டையில் வந்திருந்துன்னா பணம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் வந்துன்னா பணம் கட்ட வேண்டியது இருக்கும். நம்ம ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் கொடுத்த அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ சார் கட்ட வேண்டியது இருக்கும், எப்போ சார் நம்ம அடுத்த ஐடிஆர் பண்ண வேண்டியிருக்கும்னு, இந்த வருஷத்தில் ஜூன் ஜூலை மாதத்தில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க. சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுவும் பிரச்சனை இல்லை. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப சாயங்காலம் வந்து மறுபடியும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அதை வாங்கணும்ல, ஈசியை வாங்கணும்ல போனேன். ஈசியை கொடுத்தாங்க. சரிங்களா, நான் அந்த பே பண்ண இதெல்லாம் கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் அதை எடுத்து கொடுத்தாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் அதை பார்த்தேன். அதில் எந்த வில்லங்கமும் இல்லை. சரிங்களா, அதில் இருந்தால் அங்கே பதிவுகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எந்த வில்லங்கமும் இல்லை. சரிங்களா, ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் அதில் இருக்குது. ஆமாம், 1920ஆம் வருஷம் பண்ண பதிவு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, வேறு எந்த வில்லங்கமும் கிடையாது, வேறு எந்த பேரும் உள்ள வரல. ஆகவே நான் சொன்னது போல் அந்த சம்மந்தம் இல்லாத பேர் அதில் அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீக்குவாங்க. அதையும் வாங்கிட்டேன். 3ஆம் தேதி அந்த விசாரணைக்கு போய் இதெல்லாம் நேரில் நான் அங்கே சமர்ப்பிக்கணும். இதுக்கு இடையில் எனக்கு நாங்குநேரியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி நான் யூடிஆர் பட்டா திருத்தத்தை கொடுத்துருக்கேன், 2 விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொன்னேன். அப்புறம் அந்த அதுக்குள்ளே நோட்டீஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்களா, அதை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அதை அனுப்புனேன். அன்பானவங்களே, அனுப்பி ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு உங்கள் மனு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டு, மனு ஏற்கப்பட்டது. ஆகவே இனி எனக்கு ட்ரஸ்ட்டு பேரில் தனிப்பட்டா வாங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, 3ஆம் தேதிக்கு மேலே தனிப்பட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. ஆமாம், அப்புறம் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சரி, அதான் இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று சமையல் பண்ணலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. கர்த்தர் உங்களோடு பேசினா ஹெல்ப் பண்ணுங்கள். தேவை இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக கொடுக்குறீங்க, எனக்காக கொடுக்கல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணி 8:45. சரிங்களா, சமையல் வேலை முடிஞ்சு சாதம் சமைச்சாச்சு. கத்தரிக்காய் புளிக்குழம்பு. சரிங்களா, கத்தரிக்காய் பல்லாரி போட்டு புளிக்குழம்பு அதுவும் சமைச்சு முடித்தாச்சு. அப்புறம் இது வழக்கமாக நான் சாதம் வடித்த தண்ணி 1 டம்ளர் குடிக்கிறது வழக்கம். சரிங்களா, அது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிடணும். அன்பானவர்களே.